இந்த வால்மீகி எப்படி இருக்கார்? அதே சமயத்தில் தபஸ்வியாக இருக்கார். நான் சொன்ன மாதிரி கீழே சொன்ன மாதிரி தபஸ்வி. இந்த வால்மீகிக்கு நிறைய தபஸ் பண்ணிட்டார். ரத்னாகரனா இருந்து வால்மீகியாக மாறுற சமயத்தில் ராமநாமாவனால் அவர் பண்ணாத தபஸே கிடையாது. அது ஒன்றே தபஸ். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பஞ்சாக்னி மத்தியிலையும் நெருப்பில் உட்காந்துட்டு ஜலத்தில் உட்காந்துட்டு முள் மேலே படுத்துட்டு அஷ்டாங்க யோகம், ஹட்டயோகம், ராஜயோகம் இதெல்லாம் பண்ணாதான் தபஸுன்னு கிடையாது. பகவன் நாமா சொல்லிட்டு இருந்தாலே தபஸு. ஸ்ரத்தையோட 1 மணி நேரம் உட்காந்து நாமநாமா சொன்னாலே போரும், நாராயணநாமா சொன்னால் போரும். மனசை பகவான்கிட்ட கொடுத்தா அதுதான் தபஸு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது 5 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 50 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 5 மணி நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசு எவ்வளோ நாள் 5 செகண்ட் மனசு நின்னா அது தபஸு. 5 செகண்ட் தபஸு. 5 மணி நேரம் உட்காந்துட்டு 1 செகண்டு கூட மனசு பகவான்கிட்ட லைக்கலன்னு சொன்னால் அது வீண் முயற்சி தான். அந்த நாமாவுக்கு சக்தி உண்டு. அந்த நாமா நாளடைவில் என்ன பண்ணணும்? நீ 5 மணி நேரம் நாமா சொல்லியிருக்கானோ இல்லையோ, அதனால் 5 மணி நேரம் சொன்ன நாம இவனுக்கு மறுபடியும் 100 வாட்டி சொல்லும்பொழுது ஒரு 5 செகண்டு இவன் மனசை லைக்கும்படியாக பண்ணும். அப்படி அந்த நாமாவானது 5 செகண்ட் சொன்னாலும் பக்தியோடு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, ஸ்ரத்தையோடு சொன்னோம்னா அது தபஸ். தத்தி தபா தத்தி தபா.